வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் சில விடயங்கள் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பிமல் ரத்நாயக்கவுடைய கருத்து தான் சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருந்தது. குறிப்பாக பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கூறுகின்ற போது, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பணமும் மதுபானமும் கொடுத்து தான் தமிழரசு கட்சி வாக்குகளை சேகரித்துக் கொண்டதுன்னு சொல்லியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழரசு கட்சிக்குள்ளும் வெளியிலிருந்தும் எதிர்ப்பான கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய பிரதான அமைப்பாளராக இருக்கக்கூடிய கீதாநாத் காசிலிங்கமும் இது தொடர்பில் கூறியிருக்கிறார். அவருடைய கூற்று தொடர்பிலையும் பார்க்கிற போது பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் இவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். தற்போது சிறப்புரிமைகளின் பின்னால் இருந்து கொண்டு வாக்குகளை வெல்ல தமிழ் கட்சிகள் கசிப்பு மற்றும் லஞ்சம் வழங்குகின்றார்கள் என குற்றம் சுமத்துகின்றார். ஆனால் இதே பிமல் ரத்நாயக்க தான் தேசிய மக்கள் சக்தி கடந்த அரசின் கீழ் மதுபான அனுமதிகள் பெற்ற சில வடக்கு எம்பிக்களுடைய பட்டியலை வெளியிடுவதாக கூறிக்கொண்டார்கள். தேர்தலுக்கு முன்னும் இதனை வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த பட்டியல் வெளியிடுவதை அவர் சார்ந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி விரும்பவில்லை, அது தடுக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குமானால் பிமல் ரத்நாயக்க இவ்வாறாக அழுது புலம்ப தேவையில்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பிமல் ரத்நாயக்கவின் இந்த கருத்துக்கு எம்.ஏ. சுமந்திரன் பதிலளித்திருக்கின்றார். அதாவது அவர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். இதற்கான ஆதாரங்கள் இருக்குமானால் நிச்சயமாக அதனை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழரசு கட்சி இவ்வாறான விடயங்களை செய்துதான் வாக்குகளை சேகரித்தது என்று சொல்கின்றீர்கள். எனவே அதற்கான ஆதாரம் இருந்தால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லித்தான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் அந்த பெயர் பட்டியல், அதாவது மதுபான விபரங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க காலத்தில் சிபாரிசு செய்யப்பட்ட எம்பிக்களுடைய விபரங்கள் தொடர்பாக வெளியிடுவீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அதை இன்னும் வெளியிடவில்லை. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் அதனை வெளியிடாமல் இருக்கின்றீர்கள். யாருக்கு பயப்படுகின்றீர்கள் என்ற விதத்தில் தான் எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்தில் மிக முக்கியமான சர்ச்சையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமான ஒரு விடயம்தான் அண்மையில் நடந்திருக்கிறது. அது தொடர்பிலையும் பேச வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் 29ஆம் தேதி 15 வயது சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். இந்த மாணவி கல்வி கற்ற பாடசாலையினுடைய ஆசிரியர் அவருடைய செயற்பாட்டினூடாகத்தான் இந்த ஒரு சிறுமி தற்கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இது தொடர்பான போராட்டங்களும் இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் ஹேஷ்டேக்கும் சமூக வலைத்தளங்களில் பரவப்படுகிற அதே நேரத்தில் இந்த சிறுமிக்கு எதிரான இந்த வன் செயல்களுக்கு மிக கடுமையான சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் போராட்டங்களும் பொதுமக்களினாலும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இந்த ஒரு விடயம் நாடாளுமன்றத்திலையும் எதிரொலித்திருந்தது. அந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் கூறிய சில விடயங்கள் சர்ச்சைக்குரிய விடயங்களாகவும் மாறியிருந்தன. அதிலும் குறிப்பாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் கூறிய ஒரு கருத்தும் தான் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அந்த அமைச்சர் நாடாளுமன்றத்திலே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லியிருக்கின்றார். இது மிகவும் தவறான ஒரு விடயம் என்று சொல்லி மனோ கணேசன் எம்பியும் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். இந்த ஒரு நிலையில் இதற்கு வெளியிலையும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசாவும் இந்த ஒரு விடயத்தை கண்டித்திருக்கின்றார். அதாவது இந்த சிறுமியினுடைய விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. அதாவது இந்த ஒரு விடயத்திற்கு இந்த அரசு தரப்பு எவ்வாறான விடயங்களை முன்வைக்க போகின்றது என்று சொல்லித்தான் நாடாளுமன்றத்திலையும் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதன் போது குறுக்கிட்ட சபாநாயகர் மாணவி தொடர்பான விடயத்தை எதிர்த்து பேச விடாது எதிர்க்கட்சி தலைவரை குழப்பி இருக்கின்றார். அதே நேரத்தில் ஆளும் தரப்பினுடைய எம்பியான பிமல் ரத்நாயக்க நான் முன்னரே சொன்னது போன்று இந்த மதுபானங்கள் மற்றது தமிழ் மக்கள் தரப்புல ஓட்டுக்கள் இவ்வாறு தான் விழுந்தது அப்படின்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தினாரே பிமல் ரத்நாயக்க அவர் இந்த ஒரு விடயத்தில் சொல்லியிருக்கின்றார். இதனை ஒரு அரசியலாக்க வேண்டாம், மரணத்தை விற்று அரசியல் நடத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த மாணவியினுடைய விடயத்தை பெரிய விடயமாக அமைக்க தேவையில்லை என்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய இந்த கருத்தும் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் போன்று சிறுவர் மகளிர் விவகார அமைச்சருடைய கருத்தும் மிகவும்
கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் அறிய கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மாணவி தவறான முடிவெடுப்பதற்கு தனியார் நிறுவனம், கல்வி நிறுவனமும் ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி அவர் கடிதத்தை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒரு அடிப்படையில் அந்த கூறப்படுகின்ற அந்த பிரத்யோக வகுப்பு ஆசிரியருடைய இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு தகவலை பாராளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தான் தெரிவித்திருக்கின்றார். அவர் இன்றைய தினம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அவர் அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது பிரதமர் ஹரணி அமரசூரியனுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்ற போது குறித்த மாணவி தொடர்பான விவகாரம் நீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாகத்தான் ஹரணி அமரசூரிய சொல்லியிருக்கிறார். இதன் போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தான் சில விடயங்களை வந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய சொன்னது போன்று நீதியான விசாரணை நடப்பதாக தெரியவில்லை என்று சொல்லித்தான் முஜிபுர் ரஹ்மான் வந்து தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியருடைய இல்லத்திற்கு 7 அல்லது 8 போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன, ஏன் அவர்கள் பாதுகாப்பிற்காக அங்கு இடப்பட்டார்கள் என்ற கேள்வியை தான் அவர் எழுப்பியிருக்கின்றார். இதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு இடமாற்றம் மட்டும் போதுமானது அல்ல என்று சொல்லியிருந்தான் முஜிபுர் ரஹ்மான் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயங்கள் இந்த தேர்தல் தொடர்பாக பார்க்கிற போது இந்த கொழும்பு மாநகர சபைக்குரிய தேர்தல் விவகாரம் அடுத்த மேஜர் யார் என்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து தேசிய மக்கள் சக்தி சரியான வாக்குகளை வந்து பெற தவறிவிட்டார்கள். இந்த ஒரு நிலையில் இந்த அடுத்த கொழும்பு மேயர் யார் என்ற ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து அந்த ஒதுக்கப்பட்ட ஆசனங்களை அதற்கான உறுப்பினர்களை நியமிப்பதில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த மாநகர சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களை நியமிப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும்னு சொல்லி அவர்கள் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருப்பது போன்ற ஒரு விடயம் தான் தற்போது வெளிவந்திருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடைய நியமனத்தில் ஏற்பட்டுள்ள இந்த காலதாமதம் குறித்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் கொழும்பு மேயர் நியமனம் குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய பங்கு பற்றிய வேட்பாளர்கள் தொடர்பிலையும் தேர்தல் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் தேர்தல் காலங்களில் வேட்பாளராக களமிறங்கிய காலங்களில் அவர்கள் செலவு செய்து அந்த நிதி தொடர்பிலையும் மற்றும் செலவுகள் அறிக்கைகள் வந்து இன்னும் வந்து கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த அறிக்கைகளை மே மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் வந்து வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேர்தல் ஆணைக்குழு வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் கூறுகின்ற போது 2023ஆம் ஆண்டு தேர்தல் ஒழுங்கு சட்ட எண் 3 படி இந்த வேட்பாளர்கள் தங்கள் செலவு செய்த நிதி தொடர்பான விடயங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது தேர்தல் ஆணையகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கைகள் அந்தந்த தேர்தல் மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகளிடம் இது தொடர்பில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் செயல்பாட்டில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், அவர்கள் தேர்தல் காலங்களில் செலவு செய்த விடயங்கள் தொடர்பாக ஒரு வெளிப்படை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மே மாதம் 28ஆம் தேதிக்குள் இந்த ஒரு அறிக்கையை அனைத்து வேட்பாளர்களும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பில் தான் தேர்தல் ஆணைக்குழு இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய நிலவரம் இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது நீர்கொழும்பு சீதுவ பகுதியில் ஒரு தங்குமிடத்தில் இருந்த 34 பங்களாதேஷ் பிரஜைகள் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விசா காலாவதியானதன் பிற்பாடு அவர்கள் இலங்கையில் தங்கியிருப்பதனூடாக அவர்கள் இவ்வாறாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனை வந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் தான் இந்த ஒரு கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இவர்களில் 19 தொடக்கம் 54க்கு இடைப்பட்டவர்கள் ஆண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது.